இந்திய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையின்படி நாட்டிலேயே அதிக பெண் தொழில் முனைவோரை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வது தெரியவந்துள்ளது. இந்தியாவில் மொத்தமுள்ள பெண் தொழில் முனைவோரில் 13.5% பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். அதாவது இந்தியாவில் பெண்களால் நடத்தப்படும் 80,50,000 சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் 10,87,000 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன. மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் சமூக சூழல் மேம்பட்டிருப்பதும் பெண்கள் அதிக அளவில் எழுத்தறிவு பெற்றவர்களாக இருப்பதுமே இதற்கு காரணம். பெண்கள் தொழில் முனைவோர் அப்படின்னு பேசும்போது தமிழ்நாட்டில் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. தந்தை பெரியார்னால மட்டும்தான் பெண்கள் படிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு நிறையா கிடைச்சிது. ஒவ்வொருத்தங்களும் இப்போது நார்மலாக படிக்கிறோம். தமிழ்நாடு அரசால் நடத்தப்படும் கருத்தரங்குகள், பயிற்சி பட்டறைகள், தொழிற்பயிற்சி வகுப்புகள் போன்றவை புதிதாக பெண் தொழில் முனைவோர் உருவாக வாய்ப்பாய் அமைந்துள்ளன. பெண்கள் தொழில் தொடங்க 5% கூடுதல் மானியம், வரி சலுகை போன்ற தமிழ்நாடு அரசின் ஊக்குவிப்பு திட்டங்கள் அவர்களுக்கு சாதகமாய் அமைந்திருக்கின்றன. இப்போ இந்தியாவிலேயே வச்சு நம்ம தமிழ்நாட்டிலங்கும்போது எல்லா விதத்துலேயுமே நம்ம வெல் டெவலப்டாக இருக்கோம். பெண்களோட தொழில் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தங்களும் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எந்த பக்கம் திரும்பினாலும் அங்கே பெண்கள் பிஸ்னஸோட தான் இருக்காங்க. கூடுதல் நிதி உதவியையும் சந்தை வாய்ப்புகளையும் அரசே உருவாக்கி தந்தால் புதிதாய் தொழில் தொடங்கும் பெண்களுக்கு பெரும் ஊக்கமாக அமையும். பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் முயற்சிகளை களத்தில் இன்னும் வேகப்படுத்தும் பட்சத்தில் 2030ஆம் ஆண்டில் $1,00,000 கோடி பொருளாதாரம் என்ற தமிழ்நாடு அரசின் இலக்கை முன்கூட்டியே அடைவது சாத்தியமாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.